இப்போ நான் இங்கே ஒரு வரைபடம் ஒன்று கீறுறேன். கவனிச்சு கொள்ளுங்க. நிலை குத்தச்சி விலை கிடையச்சி தொகை, இது ஆரம்ப கேள்வி கோடு, இது ஆரம்ப நிரம்பல் கோடு. கேள்வியின் நிரம்பலில் சந்திக்கிற P1 சமநிலை விலை, Q1 சமநிலை தொகை. இப்போ இந்த பொருளுக்கு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அலகு மானியமாக வழங்கினால் நிரம்பல் கோடு ஆரம்ப கோட்டுக்கு வலது பக்கமாக நகர்வடை மானியத்தின் விளைவாக. நிரம்பல் கோடு ஆரம்ப கோட்டுக்கு வலப்பக்கம் நகர்ந்தால் இப்ப இந்த ஆரம்ப கேள்வி கோடும் இந்த புதிய நிரம்பல் கோடும் சந்திக்கிற இதுதான் புதிய சமநிலை. இதுல இருந்து விலையச்சை நோக்கி தொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புதிய சமநிலை விலை வரும் P2. இந்த சமநிலையிலிருந்து நீங்க தொகையச்சை நோக்கி தொடுத்தீங்கன்னு சொன்னா புதிய சமநிலை தொகை வரும் Q2. மானியத்துக்கு பிறகு சமநிலைக்கு தானே இதுல இருந்து அப்படியே பழைய நிரம்பல் கோட்டை நோக்கி நீங்க நிலைக்குத்தான ஒரு கோடு கீறி அதுல இருந்து விலையச்சுக்கு போனா உங்களுக்கு மானியத்துக்கு நிரம்பல் விலை வரும். மானியத்துக்கு பிறகு சமநிலையிலிருந்து பழைய நிரம்பல் கோட்டை நோக்கி நாங்கள் ஒரு கோட்டை தொடுக்கின்ற போது இந்த கோட்டினது அளவுதான் அரசு வழங்கின அலகு மானியமாக இருக்கும். இதையும் கொஞ்சம் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். இதுக்குள்ள நான் A B C D E F G H I என்று போடுறோம். இப்போ இந்த அட்டவணை வச்சு நாங்கள் சில விடைகளை விளங்கிக் கொள்ளணும் மகன். முதலாவது விளங்க வேண்டிய விஷயம், இந்த அறிக்கை ஆரம்ப கேள்வி. ஆரம்ப நிரம்பலின் படி சமநிலை விலை P1, சமநிலை தொகை வந்து Q1. இது மானியத்துக்கு முதல்ல. மானியத்துக்கு முதல் நுகர்வோர் மிகையை கேட்டால் மானியத்துக்கு முதல் சமநிலை விலை P1 தானே. P1 விலைக்கும் சமநிலை தொகைக்கு மேலே உள்ள கேள்வி கோட்ட பரப்பு AB. இந்த ஏயும் பியும் மானியத்துக்கு முதல் நுகர்வோர் மிகை. சமநிலை விலைக்கும் நிரம்பல் கோற்ற இடைப்பட்ட இந்த பரப்பு சியும் டியும் மானியத்துக்கு பிறகு உற்பத்தியாளர் மிகை. அப்ப மானியத்துக்கு முதல் ஏ பிங்கிற ரெண்டு பரப்பும் நுகர்வோர் மிகை, சி டி வந்து ரெண்டும் உற்பத்தியாளர் மிகை. இது ரெண்டும் சேர்ந்தது பொருளாதார மிகையாக இருக்க போகுது. இப்ப மகன் மானியத்துக்கு பிறகு சமநிலை கேட்பான். மானியத்துக்கு பிறகு சமநிலையை கேட்டா இந்த அறிக்கை ஆரம்ப கேள்வி கோடு மானியத்துக்கு பின் நிரம்பல் கோடு சந்திக்கிற P2 தான் சமநிலை விலை. P2 விலையில சமநிலை தொகை வந்து Q2. இப்ப இங்க மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை வந்து P2 வருது, தொகை வந்து Q2 வருது. மானியத்துக்கு பிறகு நிரம்பலாத விலையை கேட்டா இந்த சமநிலைக்கு தர மானியத்துக்கு சமநிலை விலை அதுல இருந்து அப்படியே நீங்க பழைய நிரம்பல் கோட்டுக்கு போய் விலையச்சுக்கு போன வரும். அதாவது மானியத்துக்கு பின் சமநிலை விலையோடு அலகு மானியத்தை நீங்க கூட்டினா மானியத்துக்கு பிறகு உங்களுக்கு நிரம்பலாளர் விலை வரும். இப்ப நாங்க மானியம் வழங்கப்பட்ட பிறகு நுகர்வோர் மிகையை கேட்டாங்க சொன்னா மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை எவ்வளவோ P2 தானே. அப்ப இந்த P2 விலைக்கும் மானியத்துக்கு பிறகு சமநிலை தொகை Q2 இதுக்கு மேல உள்ள இந்த பரப்பு தான் மானியத்துக்கு பிறகு நுகர்வோர் மிகை. அப்படின்னு சொன்னா ஏ பி சி ஐ எச் இவ்வளவும் மானியத்துக்கு பிறகு நுகர்வோர் மிகையை காட்டுகின்ற பரப்பறிக்கும். இப்ப மானியத்துக்கு பிறகு நுகர்வோர் மிகை காட்ட பரப்பை கேட்கக்குள்ள நீங்க இவர்கிட்ட மிக முக்கியமாக கவனிச்சு கொள்ளணும் மகன். இப்ப இந்த பரப்பு ஏ சக பி சி
IH. நீங்கள் இந்த ஒவ்வொரு பரப்பையும் நீங்கள் இப்படி சக போடணும். ஏன்னா இந்த இந்த ABCHIங்கிற இந்த இவ்வளவு பரப்பும் சேர்ந்தது தான் நுகர்வோர் மிகை. அப்போ சேர்ந்ததை நாம் காட்டுறா இந்த பரப்பை நாம் கூட்டி காட்டணும். இப்போ மானியம் வழங்கினத்தால் பாருங்க நுகர்வோர் மிகையில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது எதுன்னு கேட்டா மானியத்துக்கு முதல் நுகர்வோர் மிகை இந்த பரப்பு ஏயும் பி, மானியத்துக்கு பிறகு இவ்வளவு பரப்பு. அப்ப இங்க நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு இந்த பிசி இந்த CHIங்கிற இந்த பரப்பு நுகர்வோர் மிக அதிகரிச்சிருக்கிறது. இதே மாதிரி மானியத்துக்கு பிறகு உற்பத்தியாளர் மிகை கேட்டால் இதுதான் நிறைய பிள்ளைகள் பிளவுறது. மானியத்துக்கு பிறகு உற்பத்தியாளர் மிகை கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், மானியத்துக்கு பிறகு சமநிலை இருக்கிட்டாங்க அதில் இருந்து அப்படியே பழைய நிரம்பல் கோட்டுக்கு போய் விலையச்சுக்கு போனால் நிரம்பல் விலை வரும். மானியத்துக்கு பிறகு நிரம்பலாளர் விலைக்கு கீழே உள்ள இதுதான் உற்பத்தியாளர் மிகை. அப்போ இதில் BCDE வரும், பியும் சியும் டியும் ஈயும் வரும். அப்போ இங்கே மானியத்துக்கு முதல் CD மட்டும்தான் உற்பத்தியாளர் மிகை. இப்போ பியும் ஈயும் சேர்ந்து வருகிறது. இப்போ இது உற்பத்தியாளர் மிகையும் வந்து அதிகரிக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு கொள்ளணும் மகன், ஒரு சாதாரண பண்டத்துக்கு அரசாங்கம் வரி விதிக்குமாக இருந்தால் அங்கே நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் குறைவடையும். ஒரு பொருளுக்கு அரசாங்கம் மானியம் வழங்குமாக இருந்தால், பொதுவாக இப்படி ஒரு சாதாரண பொருளுக்கு அரசாங்கம் மானியம் வழங்கினால் அங்கே நுகர்வோர் மிகையிலும் உற்பத்தியாளர் மிகையிலும் அதிகரிப்பு ஏற்படும். மானியம் வழங்கினா நுகர்வோர் மிகையும் அதிகரிக்கும், உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும். அடுத்தது இந்த வரைபடத்தில் கேட்பாங்க உங்களுக்கு, அடுத்தது அரசுக்கு ஏற்பட்ட மானிய செலவை கேட்பாங்க. அரசுக்கு ஏற்பட்ட மானிய செலவை எப்படி கண்டுபிடிக்கிற? மானியத்துக்கு பிறகு சமநிலைக்கும் பழைய நிரம்பல்கள் ஏற்பட்ட பரப்பு, இதுதான் அலகு மானியம். இந்த அலகு மானியத்தை மானியத்துக்கு பின் சமநிலை தொகையால் பெருக்கவாற இந்த பரப்பு தான் அரசு செய்த மானியத்துக்கு மேற்கொண்ட செலவு. அப்ப இந்த பரப்பு BCEFGHIங்கிற பரப்பை குறிக்கும். அப்ப நீங்க எடுத்த 3 விஷயம் பார்க்குறீங்க. மானியத்துக்கு முதல் நுகர்வோர் மிகை, மானியத்துக்கு பிறகு நுகர்வோர் மிகை, மானியத்துக்கு முதல் உற்பத்தியாளர் மிகை, மானியத்துக்கு பிறகு உற்பத்தியாளர் மிகை, அரசுக்கு ஏற்பட்ட மொத்த மானிய செலவு. இப்ப இவருக்கு அடுத்த கேள்வி, இந்த மானியத்திட சமூக நல இழப்பீட்டை கேட்கலாம். மானியத்தின் சமூக நல இழப்பீடு அதை எப்படி காண்டுன்னு கேட்டா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மகன். இப்ப வரி விதிக்கக்குள்ளே நடக்கும் இந்த பொருளாதார மிகையில வீழ்ச்சி ஏற்படும். அந்த பொருளாதார மிகையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி தான் சமூக இழப்பீடாக நாங்க பார்க்கிறது. ஆனால் மானியம் வழங்கினால் இங்க நுகர்வோர் மிகையும் அதிகரிக்குது, உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்குது. நுகர்வோர் மிகையிலையும் அதிகரிப்பு ஏற்படுது, உற்பத்தியாளர் மிகையிலையும் அதிகரிப்பு ஏற்படுது. அந்த அதிகரிப்பு எப்படி மதிக்கணும்? இங்க அரசாங்கம் மானியம் கொடுக்குதானே, அரசு மானியத்துக்காக மேற்கொண்ட செலவை விட நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பினதும் உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பினதும் கூட்டுத்தொகை, இந்த ரெண்டுமே அரச செலவை விட குறைவாக இருக்கும். இருந்தால் இந்த மேலதிக அரசாங்க செலவு, அதாவது மானியம் வழங்கினத்தால நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பையும் உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பையும் விட அரச செலவு அதிகமாக இருந்தால் அந்த மேலதிக அரசாங்க செலவு தான் சமூக நல இழப்பீடாக காணப்படும். இதை நாம நேரடியாக காணலாம். நான் நேரத்தில் போட்ட மாதிரி சமூக நல இழப்பீட்டுக்கான வாய்ப்பாடு அலகு மானியம்.
அலகு மானியம், ஒரு பொருளுக்கு வழங்கப்பட்ட மானியம். தர சமநிலை தொகையில் ஏற்பட்ட மாற்றம். அது எப்படி காரணம் கேட்டா, மானியத்துக்கு பிறகு சமநிலை தொகையிலிருந்து மானியத்துக்கு முதல்ல உள்ள தொகையை நீங்க கழிக்கணும். இந்த சமநிலை தொகையில் ஏற்பட்ட மாற்றம் கீழ் 2 இந்த வாய்ப்பாட்டை போட்டா உங்களுக்கு நேரடியாக சமூக நல இழப்பீடு வரும். இதுல உங்களுக்கு பரீட்சையில எவ்வாறான கேள்விகள் வரலாம் என்று பார்த்தா, இதுல 3 விதமாக கேள்வி வரும். ஒன்று, இப்படி ஒரு வரைபடத்தை போட்டு இதுல மானியத்துக்கு பிறகு நுகர்வோர் மிகையை கேட்கலாம், அல்லது மானியம் வழங்கினத்தால நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பை கேட்கலாம், மானியத்துக்கு பிறகு உற்பத்தியாளர் மிகைக்குரிய பரப்பை கேட்கலாம், அல்லது உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட அதிகரிப்பை கேட்கலாம், அரசுக்கு ஏற்பட்ட மானிய செலவை காட்டுகின்ற பரப்பை கேட்கலாம், மானியத்தின் சமூக நல இழப்பீட்டை கேட்கலாம். இப்படி ஒரு தரவை தந்து கேட்பாங்க. அல்லது உங்களுக்கு இதுல பெருமானங்களை தருவான். சமநிலை விலை உங்களுக்கு பெருமானம் தருவாங்க. சமநிலை விலை மானியத்துக்கு 30 ரூபாய், சமநிலை தொகை ஒரு 200 அலகுகள், மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை 25 ரூபாய், சமநிலை தொகை 250 அலகு, இங்க நிரம்பலாத விலை 35. இப்படி பெருமானங்களை தந்து போட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். இதுல இப்ப மானியத்துக்கு முதல் சமநிலை விலை 30, மானியத்துக்கு பிறகு சமநிலை விலை 25. அப்ப அரசு வழங்கின மானியத்தால இந்த சமநிலை விலையில் ஏற்பட்ட வீழ்ச்சி 5. அந்த 5 ரூபாய் தான் நுகர்வோர் பெறுகின்ற அலகு மானிய நன்மை. அரசு வழங்கின மானியம் இந்த வரைபடத்தின்படி தருகிறது. மானியத்துக்கு பிறகு சமநிலைக்கும் பழைய நிரம்பல் நிலைக்குதை தூரம் இதை நீங்க அளந்தீங்க சொன்ன அலகு மானியம் 10 ரூபாய். அப்ப அலகு மானியம் 10ல நுகர்வோர் பெற்றுக்கொண்ட மானியம் 5 கழிச்சிங்கன்னு சொன்னா மிஞ்சுகின்ற 5 உற்பத்தியாளர் மானிய நன்மையாக காணப்படும். இது உங்களுக்கு வரைபட ரீதியாக வார விடயம். அடுத்தது பிள்ளைகள், இதுல எங்களுக்கு இன்னொரு பகுதி ஒன்று எப்படின்னு கேட்டா, இந்த மானிய நன்மை இருக்குதானே, இது நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் எவ்வாறு சென்றடையும், இதை நாங்க பார்க்கிறது. அடுத்ததாக பிள்ளைகள், இப்ப நாங்க உற்பத்தி மீது அரசாங்கம் மானியம் வழங்குகின்ற போது இந்த மானிய நன்மை நுகர்வோரையும் உற்பத்தி எவ்வாறு சென்றடையும்? மானிய நன்மை முழுவதும் நுகர்வோருக்கு போகுமா, இல்ல மானிய நன்மை முழுவதும் உற்பத்தியாளருக்கு போகுமா, அல்லது மானிய நன்மையில பெரும்பகுதி நுகர்வோருக்கு போகுமா, அல்லது பெரும்பகுதி உற்பத்தியாளருக்கு போகுமா என்கிற விஷயத்தை தீர்மானிப்பது 2 காரணிகள். அந்த குறிப்பிட்ட பொருள்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம், அந்த பொருள்ற விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம். இதுல இந்த மானிய நன்மையை நாங்கள் மதிப்பீடு செய்யறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று, வரைபடங்களை வைத்து நாங்கள் பார்ப்பது, வரைபடங்களை வச்சு பார்க்கிறது. 2வது, நாங்கள் சமன்பாட்டை வச்சு பார்க்கிறது. நீங்க வரைபடம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு வரைபடத்தை உதாரணத்தை சொல்லி போட்டு நான் புதிய சமன்பாட்டு முறைக்குள்ள போறேன். இப்போ உங்களுக்கு இந்த மானிய நன்மையை 2 விதமாக கேட்பான். ஒன்று, விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகத்தை வச்சு கேட்பாங்க, அல்லது விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகத்தை வச்சு கேட்பாங்க. இப்ப உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க மகன், ஒரு பொருளுக்கு தாராது குறித்த ஒரு பொருள் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி குணகம் 1க்கு கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு நிரம்பல் நிகழ்ச்சியை பற்றி சொல்லவே இல்லை. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 1ஐ விட கூட இருக்குது. 1க்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பொருளுக்கு
அரசு மானியம் வழங்குமாக இருந்தால் இந்த மானிய நன்மையில பெரும்பகுதி யாருக்கு போகும்னு கேட்பான். அப்ப இங்க உங்களுக்கு நிரம்பல் நிகழ்ச்சி சொல்லல, கேள்வி நிகழ்ச்சி குணகம் சொல்லியிருந்தால் இதுக்கு வரைபடத்தை கீற சொன்ன நீங்க என்ன செய்யணும். ஆகவே இங்க பாருங்க பிள்ளைகள், இப்ப ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சிக்கு கேள்வி கோட்டு நாங்க மென்சாய்வாக்குறது. அப்ப இந்த இது ஆரம்ப நிரம்பல் கோடு ஆரம்ப கேள்வி கோட்டின்படி சமநிலை வில P1 தொகை வந்து Q1. இப்ப அரசாங்கம் இந்த பொருளுக்கு மானியம் வழங்குது. அப்ப நாங்க நிரம்பல் கோட்டை வலப்பக்கம் நகர்த்துறோம். எனவே இப்ப ஆரம்ப கேள்வி புதிய நிரம்பலின்படி சமநிலை வில P2 வருகிறது, சமநிலை தொகை Q2 வருது. அரசு வழங்கின அலகு மானியத்தை எப்படி காண்றது கேட்டா மானியத்துக்கு சமநிலைக்கு தான் அதிலிருந்து பழைய நிரம்பல் கோட்டுக்கு போய் விலையச்சுக்கு வந்தால் இது வரும் மானியத்தினால். இந்த இதை மானியத்தினால் இப்ப மகன் இவ்விடத்தில் அரசு வழங்கின மானியம் இந்த அலகு மானியம். மானியத்துக்கு முதல் சமநிலை வில P1, மானியத்துக்கு பிறகு சமநிலை வில P2. அப்ப இந்த மானியம் இவ்வளவுல ஒரு சிறு பகுதியால விலை குறையுது. அப்ப மானிய நன்மையில சிறு பகுதி நுகர்வோனுக்கு போகுது, அந்த குறைகிறது தான் நுகர்வோருக்கு போகும். இவ்வளவுதான அலகு மானியம். அப்ப அலகு மானியத்தை இந்த பகுதி நுகர்வோனுக்கு போனால் மேல உள்ள பெரும்பகுதி உற்பத்தியாளனுக்கு போகும். அப்ப உங்களுக்கு வரைபடத்தை வச்சு கேள்வி கேட்டா கேள்வி நிகழ்ச்சி குணகத்தை கேட்டா நீங்க நிரம்பல் கோட்டை இப்படி கீறி போட்டு கேள்வி கோட்டை அந்த குணகத்துக்கு ஏற்ற மாதிரி கீறி நீங்க நிரம்பல் கோட்டை வலப்பக்கம் நகர்த்தினா அந்த மானிய நன்மை பிரிபட்டு சொல்ற விதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இரண்டாவது படத்தை பாருங்க. இது ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நாங்க நிரம்பல் கோட்டை இங்க பொதுவாக கீறி இருக்கிறோம், கேள்வி கோட்டை குத்துச்சாய்வாக கீறி இருக்கிறோம். ஒன்று குறைந்த நிகழ்ச்சிக்கு முதலாவது சமநிலை P1 தொகை வந்து Q1. இப்ப இந்த பொருளுக்கு அரசாங்க மானியம் வழங்கினால் நிரம்பல் கோடு வலப்பக்க நகருது. நகர்ந்த உடனே இப்ப இந்த ஆரம்ப கேள்வி கோடும் புதிய நிரம்பல் கோடும் சந்திக்கிற இதுதான் புதிய சமநிலை. இவ்விடத்திலிருந்து விலையச்சுக்கு போனீங்கண்டா புதிய சமநிலை வரும். இங்க புதிய சமநிலை தோ வருது. மானியத்துக்கு பிறகு சமநிலையில் இருந்து பழைய நிரம்பல் கோட்டுக்கு நிலைக்குத்தான கோடுகிறீங்க தான். இதுதான் அரசு வழங்கின மானியத்தில் அளவு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மானியத்தில் பெரும்பகுதியால் விலை குறையுது. அப்ப ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பொருளுக்கு அரசு மானியம் வழங்குமாக இருந்தால் மானிய நன்மையில் பெரும்பகுதி நுகர்வோருக்கும் சிறுபகுதி உற்பத்தியானதும் போகும். இது விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை வச்சு கேட்டார். இதே மாதிரி பிள்ளைகள் நிரம்பல் நிகழ்ச்சியை வச்சும் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை சொல்லாம நிரம்பல் நிகழ்ச்சியை சொல்லுவான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று இருக்குது. குறித்த ஒரு பொருளுக்கு விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியது. ஒன்றுக்கு கூடிய விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி பண்டத்துக்கு அரசாங்கம் மானியம் வழங்கினால் இந்த மானிய நன்மை நுகர்வோரையும் உற்பத்தி அதை எவ்வாறு சென்றடையும் கேட்டா இதுக்கு நீங்க என்ன செய்யணும், கேள்வி கோட்டை நீங்க இப்படி பொதுவாக்குறது, நிரம்பல் கோட்டை நீங்க அந்த நெகிழ்ச்சி கேட்ட மாய்க்கிறோம். எப்படி கேட்கிறது? ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி விலையச்சிலிருந்து நிரம்பல் கோடு இப்படி செல்லும். இதுதான் சமநிலை விலை P1 தொகை Q1. அரசு இந்த பொருளுக்கு மானியம் வழங்கினால் நிரம்பல் கோடு ஆரம்ப கோட்டுக்கு வலது பக்கம் வரும். இதுதான் புதிய சமநிலை. ஆரம்ப கேள்வி புதிய நிலை. இவ்விடத்தில் நீங்கள் விலையச்சி போனீங்கன்னா உங்களுக்கு புது விலை வரும். தொகையச்சி போனால் புதிய தொகை வரும். மானியத்துக்கு சமநிலை பழைய நிரம்பல் கோட்டுக்கு போய் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரம்பலாளர் விலை வரும் உங்களுக்கு. அப்போ இதை பாருங்க, மானியம் இவ்வளவுதான்,
மானியத்தில் பெரும்பகுதி அளவில் கூடுது. அப்ப அந்தந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரைபடத்துக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு இந்த விளக்கத்தை விளங்கிக் கொள்ளலாம். இப்ப இதை நாம ஒரு சுருக்க வழியில பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு வரியில சொல்லி தந்தேன். உற்பத்தி பொருள் ஒன்றுக்கு அரசாங்கம் மானியம் வழங்குகின்ற போது அந்த மானிய நன்மையானது நுகர்வோரையும் உற்பத்தியாளர் எவ்வாறு சென்றடையும் என்பதை காண்பதற்கு இலகுவான வழி இருக்குது. அந்த பொருள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகமும் அந்த பொருள் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி குணகமும். குறித்த ஒரு பொருள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம், அந்த பொருள் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம். இந்த ரெண்டு குணகத்திலே ஒப்பீட்டு ரீதியாக எந்த குணகம் குறைவாக இருக்கின்றதோ அந்த தரப்பு மானிய நன்மையில் பெரும்பகுதியை பெற்றுக்கொள்ளும். ரெண்டு குணகத்திலையும் எந்த குணகம் ஒப்பீட்டு ரீதியாக குறைவாக இருக்கின்றதோ அந்த குணகத்துக்குரிய தரப்பு மானிய நன்மையில் பெரும்பகுதியை பெற்றுக்கொள்ளும். இப்ப உதாரணமாக ஒரு பொருள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் -0.8, இந்த பொருள் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் 0.4 வைங்கள. இந்த ரெண்டு குணகத்திலையும் எது குறையடிக்குது? நிரம்பல் நிகழ்ச்சி குணகம். ஆகவே மானிய நன்மையில பெரும்பகுதி நிரம்பல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளரை சென்றடையும். இதுதான் இந்த சமன்பாட்டை வச்சு பார்க்கிறது. அப்ப ஒரு பொருள் கேள்வி நிகழ்ச்சி குணகத்தை விட நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் குறைவாக இருந்தால் இந்த நிரம்பல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர் மானிய நன்மையில பெரும்பகுதியை பெறுவார். அப்ப இந்த அடிப்படையில் மானிய நன்மையில் பெரும்பகுதியை நுகர்வோர் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் 5 இருக்குது. மானிய நன்மையில பெரும்பகுதி இங்க பாருங்க, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம், இங்கால நிரம்பல் நிகழ்ச்சி குணகம். மானிய நன்மையில பெரும்பகுதியை நுகர்வோர் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்றேன். முதலாவது சந்தர்ப்பம் நம்ம எடுப்போம். ஒரு பொருள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 1.2 இருக்குது, நிரம்பல் நிகழ்ச்சி 1.8. அப்ப இங்க மகன் ரெண்டு குணகமும் ஒன்றை விட அதிகமாக இருக்குது. ஆனால் நிரம்பல் நிகழ்ச்சி குணகத்தை விட கேள்வி நிகழ்ச்சி குணகம் குறைவாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் மானிய நன்மையில பெரும்பகுதி நுகர்வோனுக்கு போகும். இது ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது, நிரம்பல் நிகழ்ச்சி 1.5 இருக்குது, கேள்வி நிகழ்ச்சி 1 குணகம் ஒருமை நிகழ்ச்சி. அப்ப இங்க விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 1க்கு சமனா இருந்தாலும் இந்த பொருள் நிரம்பல் நிகழ்ச்சி 1.5. அப்ப நிரம்பல் நிகழ்ச்சியோடு ஒப்பிடும் போது கேள்வி நிகழ்ச்சி குணகம் குறையடிக்குது. இந்த சந்தர்ப்பத்திலும் மானிய நன்மையில பெரும்பகுதி நுகர்வோரை சென்றடையும். இதே மாதிரி மூணாவது பார்ப்போம். குறிப்பிட்ட பொருள் நிரம்பல் நிகழ்ச்சி 1க்கு சமனா இருக்குது, ஆனால் கேள்வி நிகழ்ச்சி 0.8. அப்ப இங்க நாம ஒப்பிட்டு பார்க்க கூட நிரம்பல் நிகழ்ச்சி குணகத்தை விட கேள்வி நிகழ்ச்சி குணகம் குறைவாக இருக்குது. இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலும் மானிய நன்மையில் பெரும்பகுதி நுகர்வோரை சென்றடையும். நாலாவது பார்ப்போம். குறிப்பிட்ட பொருள் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் 1.5, கேள்வி நிகழ்ச்சி குணகம் 0.75. நிரம்பல் நிகழ்ச்சி 1 விட கூட இருக்குது, கேள்வி நிகழ்ச்சி 1 விட குறைய இருக்குது.
நாங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூட நிரம்பல் நெகிழ்ச்சி குணகத்தை விட கேள்வி நெகிழ்ச்சி குணகம் குறையிருந்தால் மானிய நன்மையில பெரும்பகுதி நுகர்வோரை சென்றடையும். 5வது, நிரம்பல் நெகிழ்ச்சி ஒரு பொருளுக்கு 0.8, கேள்வி நெகிழ்ச்சி 0.4. இங்க 2 குணகமுமே குறைவாத்தான் இருக்குது, ஒன்றை விட குறைய. ஆனால் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகத்தை விட கேள்வி நெகிழ்ச்சி குணகம் குறைய இருக்குது. அப்ப இந்த 5 சந்தர்ப்பத்திலையும் பிள்ளைகள் மானிய நன்மையில பெரும்பகுதி உற்பத்தி நுகர்வோரை சென்றடை. இதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்தலாம். இதை எடுப்போம். குறிப்பிட்ட பொருள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 1.2, நிரம்பல் நிகழ்ச்சி 1.8 வச்சு கொள்ளுங்க. இந்த பொருளுக்கு அரசாங்கம் மானியம் வழங்குது. ஒரு 10 ரூபாய் மானியம் வைங்களேன். மானியம் வழங்கினால் மானியத்தின் விளைவாக விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அளவிட ஒரு வாய்ப்பாடு இருக்கிறது. டெல்டா பி சமன் இஎஸ் கீழ் இஎஸ்ஐ பிஇடி தர எஸ். டெல்டா பி என்பது மானியத்தின் விளைவாக விலையில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி. இதுதான் நுகர்வோரை சென்றடையும் அலகு மானிய நன்மை. இஎஸ் இந்த பொருள் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகம், பிஇடி கேள்வி நெகிழ்ச்சி குணகம், எஸ் இந்த பொருளுக்கு வழங்கப்பட்ட அலகு மானியம். இப்ப நாங்க முதலாவது உதாரணத்தை எடுப்போம். விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி 1.5, நிரம்பல் நெகிழ்ச்சி 1.8, 10 ரூபாய் அலகு மானியம் வழங்கப்படுற பொருளுக்கு மானியம் வழங்கினால் விலை எவ்வளவால குறையும்? இஎஸ் நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் எத்தனை? 1.8. நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் 1.8 சய. பிஇடி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்னமான் 1.2 மைனஸ். இந்த மைனஸ் இங்க வரும்போது பிளஸ் மாறும். அப்ப 1.2 தர மானியம் 10. இப்ப 1.8 கீழ் ரெண்டையும் கூட்டுங்க, 3 வருகிறது. நாம் இதை மானியத்தை ஒரு 9 ரூபான்னு மாற்றிடுவோம். தர 9 தர சுருக்கினா 3, 3ஆல் 1.8 பிரிக்கினா 3 24க்கு 4 2 மிச்சம் 5 ரூபாய் 40 விலை குறையுது. அப்போ நாம் அலகு மானியத்தை 9 ரூபான்னு போடுறேன். இந்த பொருளுக்கு அரசாங்கம் 9 ரூபாய் மானியம் வழங்கினால் பொருள் விலை 5 ரூபாய் 40 அளவில் குறையுது. அப்ப இந்த 5 ரூபாய் 40 நுகர்வோர் பெறுகின்ற மானிய நன்மை. அரசு வழங்கின மானியம் எவ்வளவு மகன்? 9 ரூபாய். 9 ரூபாய் உள்ள 5 ரூபாய் 40 நுகர்வோனுக்கு போனா மீதி 3 ரூபாய் 60 யாருக்கு போகும்? உற்பத்தியாளருக்கு போகும். ஆகவே நீங்க மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள், நிரம்பல் நெகிழ்ச்சி குணகத்தை விட கேள்வி நெகிழ்ச்சி குணகம் குறைவாக இருந்தால் மானிய நன்மையில பெரும்பகுதி நுகர்வோரை சென்றடையும். அதே மாதிரி மகன் ஒரு பொருள் கேள்வி நெகிழ்ச்சி குணகத்தை விட நிரம்பல் நெகிழ்ச்சி குணகம் குறைவாக இருந்தால், கேள்வி நெகிழ்ச்சி குணகத்தை விட நிரம்பல் நெகிழ்ச்சி குணகம் குறைவாக இருந்தால் அங்கு மானிய நன்மையில பெரும்பகுதி உற்பத்தியாளரை சென்றடையும். நீங்க இப்படி ஒரு அட்டவணை நீங்க மாத்தி போட்டு நீங்க வீட்டில் செய்து பார்க்கலாம். அதே மாதிரி 3வது ஒரு பொருள் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சியும் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகமும் அது ஒன்றுக்கு சமனாக இருக்கலாம், ஒன்றை விட கூட இருக்கலாம், ஒன்றை விட குறை இருக்கலாம். 2 குணகமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்குமாக இருந்தால் மானிய நன்மை 2 பேரையும் இரு சாராரையும் சமனாக சென்றடையும். இதுதான் மானியம் சம்பந்தமாக நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கிற சுருக்கமாக பார்த்திருக்கிற விடயங்கள். இதுக்கு அடுத்ததாக கட்டுப்பாட்டு விடை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம்.